சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வித்யாவும் அதே மாதிரி மணி ரெண்டு பேரும் சொல்ற சாட்சி எல்லாமே பொய்யானதுன்னு சொல்லிட்டு ரோகிணி நிரூபிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய ஒவ்வொரு முறையும் ரோகிணி கிட்ட பணம் கேட்கும்போது அது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி தான் ரோகிணி வச்சிருக்காங்க. மேடம், நான் சொல்றது பொய்னா இதவே பாருங்க, என்னுடைய புருஷன் என் மேல அவ்வளோ உயிரா இருப்பாரு, அவரே அவருடைய அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரெக்கார்டை நீங்களே பாருங்க மேடம் சொல்லிட்டு விஜயா பேசின எல்லா ரெக்கார்டிங்கும் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் மேடம் பொய் சொல்றா, மேடம் பொய் சொல்றா, நான் கேட்டது மட்டும்தான் இருந்திருக்கு, ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு முறை தெரிய வந்தது, அதை மீன் பண்ணி மட்டும்தான் நான் அவளை கேட்டேன், ஆனா அதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்றான்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் கோவப்பட, இது கோர்ட்டுமா, சந்த கடை கிடையாது, இப்பவே இந்த பேச்சு பேசுற நீ தனியா இருக்கும்போது அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்திருப்ப, பாவம் இல்லையா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா தீர்ப்புமே ரோகிணி பக்கமே போகுது. இப்ப பிரேக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுடுறாங்க. இது பிரேக் விட்டதுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன, என் மனோஜை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது, மனோஜ் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து அங்க என்ன பார்லர் அம்மா, பொய் எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஜெயிக்காது, உண்மை எப்பவுமே தோக்குற மாதிரி இருக்கும் ஆனா தோக்காது, கண்டிப்பா நாங்க என் அண்ணனுக்கும் உனக்கும் விவாகரத்தை வாங்கி கொடுக்கல, எங்க பேரு முத்து மீனா கிடையாதுன்றாங்க. அதுதான் நல்லா தெரியுமே, உங்களை பத்தி என்ன எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் தெரியும், ஏன்னா என்னுடைய லைஃபை ஒட்டு மொத்தமா கெடுத்தவன் நீதானடா. என்ன உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு போற, நீ என்ன பொய்னாலும் சொல்லுவ, அந்த பொய்யே கேட்காம இருந்தா நல்லவங்க, கேட்டா அவங்க உடனே உனக்கு கெட்டவங்க ஆயிடுறாங்களா? என்னடி உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கோவப்பட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா முத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணிக்கு சந்தேகம் வந்துடுது, என்ன இது முத்து இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டானே, ஏதாவது மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டுட்டானா? என்ன திட்டம் வந்தாலும் எதுவும் வேலைக்கு நடக்க போறது கிடையாது, என் புருஷ மனோஜ் கூட நான் தான் சேர்ந்து வாழ போறேன், யாரு எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அந்த ஒட்டுமொத்த தடையுமே நான் முறியடிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா என்னங்க இது, என்ன பண்ண போறேன்னே ஒண்ணுமே புரியலையே, இப்படி ஒரு சிக்கலை கொண்டு நிறுத்திட்டாலே, இப்ப வித்யா அவ்வளோ உண்மை சொல்லியும் அப்படியே வாய் கூசாம பொய் சொல்லிட்டா, இப்ப என்னக்கா பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மீனா பார்க்கலாம் மீனா, அதுக்குன்னு ஒரு வழி வராமையா போயிடும், கண்டிப்பா நடக்கும், நம்ம நினைச்சது நடக்கும், பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகும், நீ எதை பத்தியும் கவலைப்படாம இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்காமையா போயிடும், கண்டிப்பா கிடைக்கும், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ உனக்கு நல்லதே நடந்தா சந்தோஷம்தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரோகிணி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னமணி தான் கால் பண்றாங்க. சின்னமணி ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு பதிலா மேடம், நான் தூரத்துல இருக்கேன், நான் பக்கம் வந்தப்புறம் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சொல்லுன்றாங்க. எல்லாம் நமக்கு சாதகமாக தான் மேடம் முடியுது, கவலைப்படாத ரோகிணி, உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், எனக்கு தேவை அந்த முத்து மீனா ஜெயிக்க கூடாது, அவ்வளோதான், கண்டிப்பா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு சரியான்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் பிரேக் முடிஞ்சதும் கோர்ட்ல ஆஜராக சொல்லி எல்லாரும் வராங்க. இப்ப நம்ம ரோகிணி பக்கம் தீர்ப்பு சொல்லலான்ற அளவுக்கு போயிடுறாங்க. நாங்க ஒரு தீர்ப்பு கொடுக்க போறேன், அந்த தீர்ப்பை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரோகிணி தரப்பு வாதத்துல இருந்து பார்க்கும்போது ரோகிணி எந்த தப்புமே பண்ணல, அவங்க மாமியார் கொடுமை பண்ணி பையன்கிட்ட இருந்து மருமகளை பிரிக்கணுன்றதுக்காக ரோகிணி மேல பொய் புகார் கொடுத்ததுனால இந்த கோர்ட் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சொல்லிட்டு வாயை மூடுறதுக்குள்ள உடனே முத்து மேடம் மேடம் முக்கியமான சாட்சி மேடம், இது ரோகிணியோட அம்மா, இவங்கள கூட நாங்க பேசி தான் கூட்டிட்டு வந்திருப்போமா, இந்த சாட்சியை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. ரோகிணி அவங்க அம்மாவை முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க.
அப்பயும் வந்து ரோகிணியோட அம்மா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கறது கிடையாது. அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. ஏய் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டாலும் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல ரோகிணி. உன்னுடைய லைஃப்பை நான் காப்பாற்றணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவும் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க. மேடம், இத்தனை நாளாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்த சாட்சி எல்லாத்தையுமே பொய் நீங்கள் சொன்னீங்க. அந்த சாட்சியை இப்படியாவது ஏற்றுப்பீங்களா? இவங்க ரோகிணியோட அம்மா, இவங்க சொல்கிறத கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வாங்கம்மா வந்து சொல்லுங்க, உங்கள் பொண்ணு வந்து மேலே வந்து இப்படிப்பட்ட வழக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுல தான் தீர்ப்பு வழங்குறதே இருக்கு. நீங்கள் எந்த உண்மையாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, என் பொண்ணு வந்து பொய் சொல்லி தான் மனோஜ மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது எல்லாமே அவ லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதுக்காக என் பொண்ணு பண்ணது சரின்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக என் பொண்ணு பண்ணாதது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுலயே அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி இதனால அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய பையன் லைஃப் தான் உன் பொண்ணுக்கு விளையாடுறதுக்கு கிடைச்சதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜயா வந்து இங்க பாருங்க மேடம், தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். முத்து மீனாவுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டது. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, உங்க பொண்ணோட லைஃபுக்கு நாங்க கேரண்டி, உங்க பொண்ணோட லைஃப் நாசமாக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சத்தியம் பண்ணாங்க. அதனாலதான் இந்த உண்மையை வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வந்து ரோகிணிக்கு பயங்கரமா கோவம், ஏகப்பட்ட கோவம் வருது. என்னமா பண்ணி வச்சிருக்க, எல்லாம் கைக்கூடி வர்ற நேரத்துல இப்படி பானி ஒடிச்சு கதையா பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. என்னம்மா ரோகிணி, இப்ப என்ன சொல்ல போற? பெத்த அம்மாவே வந்து பொண்ணு தப்பு பண்ணதா வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா உன்னுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீ சொன்னது எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து மேடம் அப்படியும் சொல்லுவாங்க ரோகிணி மேடம். ஆனா அந்த கிருஷ் குழந்தை, இவ குழந்தை வந்து உண்மையாவே இவளுக்கு தான் பிறந்துதான் தெரியல. அந்த குழந்தை அவ்வளோ நல்ல குழந்தை. குழந்தை சொல்றது பொய்யே கிடையாதுன்னு நீங்க வந்து அதை முக்கியமான சாட்சியை கூட எடுத்துப்பீங்க தானே? கிருஷ் நாங்க கூட்டிட்டு வந்து காட்டுறோம், கிருஷ் சொன்னாவாச்சு நீங்க நம்புவீங்களான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பா நாங்க நம்புவோம்னு சொன்னதும் கிருஷும் வந்து அவனுக்கு என்ன உண்மை தெரிஞ்சதோ அது எல்லாமே சொல்றாங்க. என்னுடைய மம்மி வந்து எனக்கு ரொம்பவே பேட் எக்ஸாம்பிளா தான் இருக்காங்க. என் பாட்டி கூட தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன், என் பாட்டி கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய மம்மி வந்து எப்பவுமே எனக்கு மம்மியா இருந்ததே கிடையாது. மீனாண்டி அவ்வளோ நல்லவங்க. மீனாண்டி என்ன அப்படியே அவங்க பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரோகிணிக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுது. ரோகிணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கூனி குறுக்கி போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப பார்லரம்மா பேசும் பாரு, இதுக்கு மேல பார்லரம்மாக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. டே முத்து, என் ஃபேமிலியவே எனக்கு எதிராக திருப்பிட்டு இல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி இருக்காங்க. இப்ப மனோஜ் பக்கம் எல்லா தீர்ப்புமே வந்து சாதகமா இருக்கிறதுனால ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வந்து விவாகரத்தை நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துடுது. உடனே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வேற லெவல் விஜயா சந்தோஷப்படுறாங்க. இப்பதாண்டா முத்து எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நேரா ரோகிணி கிட்ட போயிட்டு பயங்கரமா வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. வித்யா வந்து ஏண்டி என் புருஷனை வந்து எனக்கு எதிராக திருப்பி விடுறேன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட கேவலமான வேலை பண்ணிட்ட? உன் சுயநலத்துக்காக உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நீ வந்து யாருனால பழி கொடுப்ப இல்ல, சரியான சுயநலவாதின்றாங்க. என்ன வித்யா, வார்த்தையெல்லாம் ரொம்பவே ஓவரா போகுது. சுயநலவாதி நீ தான், நான் கிடையாது. எனக்காக வந்து தோல் கொடுக்கணும், அதை விட்டுட்டு எனக்காக வந்து நீ என்ன பண்ணியிருக்க தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க. இத்தனை நாளா உனக்கு துணையா இருந்து என்னத்தை பண்ண சொல்லிடி, என்னத்தை பண்ண? இப்பதான் நிம்மதியா திருந்தி சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனி நீ யாரோ நான் யாரோ நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எனக்கு துணையா இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில யாருமே எனக்கு துணையா இல்லை. போங்க, நான் இந்த ரோகிணி எப்பவுமே யாரையும் நம்பி இருந்தது கிடையாது. ரோகிணி எப்படி அவ லைஃபை காப்பாற்றி பண்றது அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்களுக்குள்ளவே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனா வந்து நேராக ரோகிணியோட அம்மா கிட்ட வந்து, அம்மா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே நன்றி. நான் கேட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க பொண்ணை எதிர்த்து கூட நீங்க வந்து எங்களுக்காக பேசுனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிமான்றாங்க. இருக்கட்டும்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இது இருக்கட்டும், அதனாலதான், வேற எதுவும் கிடையாது. இல்லம்மா, உங்க பொண்ணு பயங்கரமா கோபப்படுவாளே, எப்படிம்மா, அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதனால தானே உங்ககிட்ட வந்து நான் உண்மையே சொன்னேன். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நான் சமாளிச்சுக்கிறேன். இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு தேவை என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கிருஷிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். இது தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டான்றாங்க. அதுக்காக கிருஷ்ணன் அங்க என்னம்மா அப்படியேவா விட்டுற போறோம்? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க எதை நினைச்சோ வருத்தப்படாம நிம்மதியா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேரா ரோகிணி அம்மா வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. என்னம்மா, ஏம்மா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க. என்னம்மா, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருந்தா இப்படி நீ பண்ணிருப்பியா? எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்னடி பண்ணேன்? நீ வந்து பண்ற தப்புக்கு பிராஞ்சத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃபை எப்படி காப்பாத்திக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ யாரு இதுல நடுவுல குறுக்குல வரேன்னு சொல்லி கேக்குறாங்க. ரோகிணி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற. அதனாலதான் இங்க பாருமா, தப்பு பண்றேன் பண்ணல அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னமா பிரச்சனை? நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நேரம் எனக்கு கேஸ் சாதகமா முடிஞ்சிருக்கோம். உன்னால இப்படி ஆயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா நிம்மதியா என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அழிக்கிறது நீ மட்டும்தான் சொல்லிட்டு கோபப்படுறாங்க. இங்க பாரு கல்யாணி, உனக்கு இப்ப இது வந்து புரியாது. பின்னாடி கண்டிப்பா நம்ம அம்மா பண்ணது சரிதான்றது உனக்கு புரியுன்றாங்க. எதுவும் எனக்கு புரிய வேண்டியது தேவையில்லை. என் லைஃபை காப்பாத்திக்க நான் எந்த அளவுக்குனாலும் போவேன்னு சொல்லி உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த முத்துவும் மீனாவும் தான் என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம். அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப எனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்தை நடக்கிற அளவுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு வந்திருக்க. இப்போ உனக்கு நிம்மதியா சொல்லுமா, இதுக்கு பேசாம நீயே உன் கையாலே என்னை கொன்னு போட்டிருக்கலாம். போயும் அந்த முத்து மீனா கிட்ட வந்து நான் கையேந்தி பிச்சை கேட்கணுமா, சொல்லுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், இல்ல ரோகிணி, கண்டிப்பா முத்து மீனா உன்னை கைவிட மாட்டாங்க. நான் எப்படி அவங்க கிட்ட போயிட்டு கேட்டனும் அதேபடி நீ போய் கேட்டினா, எப்படியாவது உன் மாமியார் வீட்டுல பேசினா கூட அவங்க வாழ்றதுக்காக வழிவகுப்பாங்க. என் பேச்சு கேளுன்றாங்க. எங்க பார், மனோஜை எப்படி என் வழிக்கு கொண்டு வர வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுல எல்லாம் தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு ரொம்பவே நல்லது. அவங்க காலில் விழுந்து நான் வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. அவங்க பிச்சை போட்டு வாழணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்றாங்க. இல்ல நான் பண்ணது தப்பான்றாங்க. பண்ணும்போது தெரியல, இப்ப வந்து தப்பா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு என் முன்னாடி வராதமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் ஏதாவது கோவத்துல பேசிட்டு போறேன். உன் மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீ தான். உன்னை வந்து நான் எதுவும் சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப வேணும்னா நான் பண்ணது வந்து உனக்கு தப்பா படலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம அம்மா பண்ணது நமக்கு சரிதான்றதை நீ புரிஞ்சுப்ப. அதுக்கான நாள் கூடி சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோகிணியோட அம்மா. இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே முத்து அங்க வராங்க. என்ன பார்லர் அம்மா, உன்னுடைய கேஸு இப்படி இழுத்து மூடிக்கிச்சு போலன்றாங்க. போதும் நிறுத்து முத்து, ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமெல்லாம் படாத. அம்மா, நான் நல்லா சந்தோஷப்படுற ஆளே கிடையாது. இப்ப கூட ஒண்ணும் இல்லை. உன் தப்ப உணர்ந்து நீயாவே நடந்த விஷயத்தை எல்லாமே நீ சொல்லியிருந்தா என் வீட்டுல என் அப்பா கிட்ட பேசி கூட உன்னையும் மனோஜும் சேர்த்து சந்தோஷமா வாழ விட்டுருப்பேன். ஆனா பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு போனா எப்படி நாங்க வாழ விடுவோம்? எங்களாலலாம் இனி என்ன நினைச்சாலும் முன்னாலேயே மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி முத்து சொல்றாங்க. என்ன நீ சொல்லிட்டா என் தோல்வியை நான் ஒத்துப்பேனா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நானும் மனோஜும் சேர்ந்து வாழ தான் போறோம். உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து மனோஜை நான் பிரிக்க தான் போறேன். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு முத்துவும் அதே மாதிரி ரோகிணி ரெண்டு பேருமே மாறி மாறி சவால் விட்டுட்டு இருக்காங்க. சரி பார்லர் அம்மா, நீ இவ்வளவு ஆசைப்படுற, மனோஜாவது என் அம்மாவை பிரிஞ்சு வர்றதாவது
கண்டிப்பாக அம்மாவும் வேணாம், சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணாம், எனக்கு ரோகிணி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏன் மனோஜ் என்னை தேடி வருவான், இது நடக்கும்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போகிறாங்க. மீனா கேக்குறாங்க, என்னங்க இது, ரோகிணி மனசுல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுதான் அவ இப்படி பேசிட்டு போறா போலங்க, இப்ப என்னங்க பண்றதுன்றாங்க. நீ வேற மீனா, அவ தோத்து போனதுல அவ்வளோ கோபமா பேசிட்டு போறா, அவளாவது மனோஜை பிரிக்கிறதாவது அதெல்லாம் நடக்காது, நீ கவலைப்படாத. இல்லைங்க, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, ரோகிணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலாம் சொல்ல மாட்டான், எதுக்கும் நம்ம அத்தை கிட்ட சொல்லி மனோஜ் மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லணுங்க. சரி சரி, நீ இவ்வளோ சொல்றனா கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும், நம்ம வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கிருந்து போறாங்க. என்னங்க, ஒரு வழியா இந்த கேஸ் முடிவுக்கு வரப்போகுது, ரோகிணிக்கும் மனோஜ்க்கும் விவாகரத்து கொடுக்க போறாங்க. அம்மா, அது அவ்வளோ சீக்கிரத்துல ரோகிணி மனோஜை விடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏடா, இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா, உடனே வந்து இப்படி கேட்குறேன்றாங்க. அம்மா, என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து முத்து சொல்ல உடனே மனோஜுக்கு வந்து ரோகிணி பேசுற விதம் எல்லாமே வந்து புரிஞ்சிருது. ஆமாம்மா, என்ன மயக்கிற மாதிரி தான் அவ பேசுறா, மனோஜ்னு சொல்லிட்டு பேசுறதும் அவ வலிஞ்சு பேசுறதும் இப்படி எல்லாமே பண்ணிட்டு தாம்மா இருக்கான்றாங்க. டே மனோஜ், ஒருவேளை நீ அவளை கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த அம்மாவை ஒட்டு மொத்தமா நீ மறந்துரு. அம்மா, ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு அவ வேண்டாமா, எனக்கு நீ மட்டும்தாம்மா வேணும், அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவ, அவ கூட சேர்ந்து நான் வாழவேன் நீ எப்படிமா நினைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே நம்பிக்கை தைரியத்தோட இரு, உன் அம்மா உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன், உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, என்னம்மா கேள்வி கேட்குற, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா எனக்கு நீ நல்லதுதான் செய்வ, அவ்வளோ நம்பிக்கை இருந்தா நீ பொழைச்சிப்ப. சரி மனோஜ், நான் சொன்னதன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அவள் ஜஸ்ட் உன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, அத்தோட அமைதியாகிற, அதை தவிர உன்னை மயக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு நீ இடம் கொடுக்காத, புரியுதான்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போறாங்க. உடனே மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, என்னங்க, அத்தை பிளான் போடுறது எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல முத்துவுக்கு. சரி மீனா, நடக்கிறது நடக்கட்டும், இப்போதான் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரே விஷயம் பார்லருக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து வரப்போகுது, அதை நினைச்சு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியும். அதுக்கு மேல மனோஜ் அவன் லைஃபை பார்த்துக்கிறதும் பார்த்துக்காம பார்லர் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுக்கிறதும் எல்லாமே அவன் விருப்பம் தான். இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு, விடுமீனான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மனோஜ் வந்து ரோகிணியவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ரோகிணி நினைச்சிட்டு தான் மனோஜ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து இப்ப ரோகிணி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஆனா அந்த கோபம் மாசமா மாறுமா, இல்ல மனோஜ் அதே மாதிரி பழையபடி கோபத்திலே தான் இருப்பாங்களா, இதனால ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.